Article 96. The Speaker or the Deputy Speaker not to preside while a resolution for his removal from office is under consideration. ஸோ ஸ்பீக்கர் இல்லைனா டெபுட்டி ஸ்பீக்கரை பதவியில் இருந்து அகற்றத்துக்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது இவங்க லோக்சபாவோட அமர்வை தலைமை தாங்கக்கூடாது. அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 96. இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளாஸ் 1. லோக்சபாவோட அமர்வு போது ஸ்பீக்கரோட ரிமூவலுக்கான ரெசல்யூஷன் கன்சிடரேஷன்ல இருக்கும்போது இல்லைனா அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கருக்கான ரிமூவலோட ரெசல்யூஷன் கன்சிடரேஷன்ல இருக்கும்போது என்னதான் அன்னைக்கு அவங்க பிரசண்டா இருந்தாலுமே இந்த ரெண்டு ஆஃபீஸ்ல இருக்க மெம்பர் ப்ரிசைட் பண்ண முடியாது, அதாவது தலைமை தாங்க முடியாது லோக்சபாவோட அமர்வை. அண்ட் ஆல்சோ நமக்கு தெரியும் எப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரோட டியூட்டிஸை பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. அண்ட் இந்த மாதிரியான சமயத்தில் ஆர்டிகல் 95 கிளாஸ் 2 அப்ளிகபிள் ஆகும். ட்ரை டு ரீகால் ஆர்டிகல் 95 கிளாஸ் 2. ஸோ ஓவராலாக ஸ்பீக்கருக்கான ரிமூவல் ரெசல்யூஷன் கன்சிடரேஷனில் இருக்கும்போது அவரால் ப்ரிசைட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கருடைய ரிமூவல் ரெசல்யூஷன் கன்சிடரேஷனில் இருக்கும்போது ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண முடியாது.